பெரம்பூர் தொகுதிக்கான 10 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை பாமக பொருளாளரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான திலகபாமா வெளியிட்டார். பெரம்பூர் தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமாவின் அறிமுக கூட்டம் கொடுங்கையூரில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. இதில் பெரம்பூர் தொகுதிக்கான 10 முக்கிய வாக்குறுதிகளை திலகபாமா வெளியிட்டார். அதில் பெரம்பூர் பகுதியில் நிலையான மழைநீர் வடிகால் திட்டங்கள் கொண்டுவரப்படும், கொடுங்கையூர் பகுதியில் மழை போல் காட்சியளிக்கும் குப்பை கிடங்கில் தேங்கியிருக்கும் குப்பைகளை பயோமெட்ரிக் முறையில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும், 24 மணி நேரமும் செயல்படும் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றன. மேலும் இளைஞர்களை பாதிக்கும் மதுக்கடைகளை முற்றிலுமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொண்டார். No. இந்த பகுதி மக்களின் ஒவ்வொரு அசைவினைக்கும் உற்று பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை அறவே ஒழித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து எடப்பாடியார் முதலமைச்சராக அரியணை ஏறுகின்ற நான் எங்களால் நிகழும் என்று உறுதியேற்று என் பெண்களின் தாலி இருக்கிற இந்த போதை பொருள் கலாச்சாரம் தூக்கி எறியப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆணையும் மடியிலிட்டு ஆளாற்றுகிற தாய்மையின் இனம் அதை பக்குவப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம். உரிமையை மீட்டு தலைமுறையை காப்ப வென்று காட்டுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகள்